இருந்தவனமாகவே தலை தாழ்த்தி ஜெயிப்போம். ஐம்பது ஆண்டவரே, பரிசுத்தத்தின் தந்தையை உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக, மகிமைய நாளுக்காக, மீட்பின் நாளுக்காக சோத்திரம். இந்த நாளிலும் எங்களை இப்படி சமூகத்துக்குள்ளாக அழைத்து வந்ததற்காக உமக்கு கோடி கோடி சோத்திரம்ப்பா. இந்த நாளில் இப்படி சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உடைய நாமத்தை மையப்படுத்தவும் ராஜா எங்கள் நாவிலே உம்முடைய துதி உண்டாக பண்ணவும் கிருபை செய்திலே அதற்காக உமக்கு கோடி சோதரப்பா. அந்த நாவினால் நாங்கள் இந்த நாளிலும் உடைய நாமத்தை புகழவும் உம்மை பாடவும் துதிக்கவும் இந்த நாவினால் எங்களுக்கு கிருபை செய்திலே நீர் தந்திருக்கிற நாவினாலே உம்மை துதிக்க கிருபை செய்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆசோத்திரம் இப்பொழுதும் நீர் தரப்போகிற உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக, எங்கள் ஆத்ம வாழ்வுக்கென்று நீர் தரப்போகிற ஞான ஆகாரத்திற்காக, வார்த்தை என்ற ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ராஜாவே, இந்த நாளிலும் எங்கள் ஆத்ம வாழ்வை நீர் விரும்புகிற தேவன், எங்கள் ஆத்மா வாழ வேண்டுமென்று விரும்புகிற தேவன், எங்கள் ஆத்மா சதா காலமும் நித்திய காலமும் உம்மோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதற்காகவே உடைய ஜீவனை தந்தீர், அதற்காகவே உடைய குமாரனை தந்தீர், விசுவாசத்தை தந்திருக்கிறேன். இப்பொழுது உடைய வார்த்தையின் ஆகாரத்தினாலே எங்களை போஷிக்கப் போகிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. நீர் தரப்போகிற வார்த்தையின் ஆகாரத்தை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கருத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்க ராஜா நீர்தாமே பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைபடுங்கப்பா. நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ உதவி செய்யாவிட்டால் உடைய வார்த்தையின் ஆகாரத்தினால் பலப்படவும் முடியாது, வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் முடியாதப்பா. உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க, பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரை. எங்களோடு இடைபடுங்கப்பா, இடைபடுங்க. எங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் நீக்கிப்படுங்க, பலவீனங்களெல்லாம் நீக்கிப்படுங்க, அசதியை நீக்கிப்படுங்க, சோம்பலின் ஆவியை நீக்கிப்படுங்க, உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்புங்க. பேசுகிற அடியனை மறைத்துக் கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கஞ்சி கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த சிலரை வேத பகுதிகள் மூலமாக பார்ப்போம். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த சிலரை இந்த நாளிலும் கூட வேத பகுதியின் அடிப்படையில் சிந்திப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து அதன் பின் அநேகரை சந்தித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதை நாம் அறிவோம். ஆனாலும் அதற்கு முன்பாக பூமியின் மீது இருள் இருந்தது. அதற்கு மீது அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட அந்த அசைவாடிய தேவன் பலருக்கும் பழைய ஏற்பாட்டில் தரிசனம் கொடுத்தார், தூதர்கள் மூலமாக. அதன் முன்பு அவரும் தரிசனம் கொடுத்தார். ஆனால் நாட்களிலே தேவனை தரிசித்தவர்கள் நாங்கள் சாகவே சாவோம், தேவனை நாங்கள் தரிசித்தோட்டோம் என்று பயந்து வாழ்ந்தார்கள். அநேகரை நாம் பார்க்கிறோம். அசுத்த உதடு உள்ளவன் என்று சொல்லி ஏசாயா சொல்கிறார். அசுத்த உதடு உள்ளவன், நான் அவரை தரிசித்தேன் என்று சொல்கிறார். ஆனாலும் பரிசுத்த யோவான் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய தரிசனத்தை காணும் பொழுது அவன் செத்தவனாக விழுகிறான். அதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய தரிசனத்தை பார்க்கும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்த யோவானுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது யோவான் செத்தவனை போல கீழே நிச்சயதான். அந்த யோவான் தான் இயேசு கிறிஸ்துடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அவன் யார் என்று கேட்டவன், உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று சொல்லி கேட்டவன். அந்த யோவான் தான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய முக தரிசனத்தை பார்த்து அது சூரியனை போல் இருந்தது, பிரகாசிக்கிற வெண்கலம் போல் இருந்தது என்று அந்த ஒளியை பார்த்து செத்தவனை போல் விழுந்தார். அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் பல பரிசுத்தவான்கள் இயேசுவை தேவனை கண்டு கர்த்தரை கண்டு நாங்கள் செத்தோம் என்று நினைத்தார்கள், விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நான் மகா பெரியவர் என்று தேவாதி தேவன் என்று சொல்கிறார். ஒருவரும் காணக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்கிறார். ஆவியாக இருக்கிறவர், அனலாக இருக்கிறவர், அக்னியாக இருக்கிற அந்த தேவன் இந்த நாட்களிலும் கூட 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து மனுக்குலத்தை மீட்பதற்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்து மறித்து அடக்கணப்பட்டு மீண்டுமாக
அவர் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். மாம்சத்திலே அவர் வெளிப்பட்ட நாட்களிலே அங்கே பேதுரு எழுதும் பொழுது பேதுரு அவருடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார், நாங்கள் கண்ணார கண்டதும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாகிய ஜீவனை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம்? சாட்சி சொல்கிறோம். ஏதோ காணாதது அல்ல, கண்டது தொட்டது. அந்த காணாத தேவன் ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய தேவன் எங்கே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். மாம்சத்தில் ஏன் வெளிப்பட்டார்? நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனுக்குலத்தை மீட்பதற்காகத்தான் நம்மை போல என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஒரு எறும்பு இருக்கிறது என்றால் எறும்பு அங்கே இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது. எறும்பு அழகாக கூடு கட்டி இருக்கு. என்ன ஒரு பொருள் கிடந்தாலும் உடனே எல்லா எறும்புகளும் வந்து அதை அப்படியே இழுத்து தன்னுடைய இடத்துக்கு அழைத்து செல்கிறது. ஏன்? எங்கிருந்து வந்தது? இந்த இடத்துல நடுவில் இப்பொழுது ஒரு சீனி துண்டை அல்ல ஒரு இனிப்பு துண்டை நாம் போட்டுவிட்டு சேர்ந்து விடுகிறோம். இரவிலே அந்த இனிப்பு துண்டை என்ன செய்யாது? எங்க இருக்கிறது எறும்பு? இங்க இருக்கிறதா? இல்லையே. எங்கிருந்து வந்தது? ஒரு எறும்பா, 2 எறும்பா? அப்படி இல்லையே. ஒரு கூட்டமாக வந்து விடுகிறார்களே. அந்த கூட்டமாக வந்த அந்த ஈக்கு, அந்த எறும்புகள் அதை இழுத்து என்ன செய்கிறது? சென்று விடுகிறது. ஏன் சென்றது? எங்கு சென்றது? எப்படி சென்றது? எப்படி கூடியது? அவர்களுக்குள் ஒரு பாசை என்ன செய்கிறது? இருக்கிறது. அவர்களுக்குள் ஒரு மொழி இருக்கிறது. அவர்களுக்குள் ஒரு இசை, அவர்களுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது நமக்கு தெரியாது. நான் எறும்பாக மாறினால்தான் அந்த எறும்பினுடைய ரகசியம் எனக்கு தெரியும். நான் எறும்பாக பிறக்க வேண்டும். நான் எறும்பாக பிறந்தால் அந்த எறும்பு பாசை எனக்கு என்ன செய்யும்? எறும்பாக பிறக்காமல் அந்த பாசை எனக்கு தெரியும். அதை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாதது தானே. அதனால் தான் மனிதனை மீட்பதற்காக அவர் மனிதனாகவே என்ன செய்தார்? வார்த்தையினாலே மீட்டுக் கொண்டால் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீர்கள், எல்லாரும் கழுவப்பட்டீர்கள், வார்த்தையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் வார்த்தை என்ன செய்யாது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் மனிதன் தான் ரத்தமாக இருக்கிறான். மனிதன் தான் மாம்சத்திலும் ரத்தத்திலும் ஜலத்திலும் பிறந்தவன். எனவே ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும், மாம்சத்தில் பிறக்க வேண்டும். மாம்சம் இல்லாமல் ரத்தம். எனவேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மனிதனாக அவதரித்தார். ஏன் அவர் மனிதனாக அவதரிக்க வேண்டும்? ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்த வேண்டும். தம்முடைய மாம்சத்திலே அவர் வெளிப்பட வேண்டும். அதில்தான் அவர் என்ன செய்தார்? ரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தேவன், காணக்கூடாத தேவன், பழைய ஏற்பாட்டு நாட்களில் பலருக்கு அவர் வெளிப்படுத்தினார். நாட்களில் பார்க்கிறோம். ஒரு சில நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாக்கோப்பு தனித்திருந்தான். அவன் அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, நான் கவனிக்கிறோம். இங்கே பார்க்கிற ஒரு மனுஷன் யாக்கோபோடு போராடுகிறான். ஒரு மனிதன் யாக்கோபு தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஏன் அவன் தனித்திருந்தான்? எதற்காக தனித்திருந்தான்? சம்பவம் தெரியுமா? தெரியாதா? தெரியும். எதற்காக தனித்திருந்தான்? அவன் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்தான், அவனை வஞ்சித்தான், ஒரு ஏழைக்கு வங்கியை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ஈசாய் கணத்திலே அவன் ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதனாலே கோபமாக இருந்த அந்த ஏசா, என் சகோதரனை ஒரு நாள் கொண்டு போடுவேன், என் தகப்பனார் இறந்த பின்பு அவர் உயிரோடு இருப்பதில்லை என்று சொல்லி அவன் சூளுரைத்தான். எனவே அவனுடைய தாயார் யாக்கோப்பை, நீ இங்கே இருந்தால் அவர் உன்னை கொண்டு விடுவான், அவனும் உன்னை என்ன செய்வான், 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போவீர்கள், நீ என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தமையன் வீட்டுக்கு என்ன செய்ய சென்று விடும் என்று சொல்லி அவனை எங்கே அனுப்பி வைத்தான்? எங்க அனுப்பிட்டான்? அவன் தாய் வீட்டுக்கு என்ன செய்தான்? அனுப்பிட்டான். அங்க போகிறான், தனியாகத்தான் போகிறான். தனியாக போனான், கம்போடு போனான், ஒரு கோளோடு தான் போனான். அங்கே சென்று விட்டு மீண்டுமாக அங்கு அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அவனுக்கு என்ன செய்துவிட்டது? பெருகிவிட்டது. அந்த வீட்டிலே, மாமனார் வீட்டிலே இருப்பதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான இக்கட்டுகள் என்ன சேர்ந்திருந்தால் பிரச்சனை வரும். விலை இருந்தால் பிரச்சனையே, எங்கேயும் கூடி வாழ்ந்தால் பிரச்சனை வரும். அங்கே பிரச்சனை வந்துட்டு மகளே சொல்றான், மகளே புருஷனை பார்த்து சொல்றா, எங்க அப்பா உன்னுடைய சம்பளத்தை உன்னுடைய ஆசைய வாயில போட்டுக்கிட்டான். அப்படி இருக்குது, வாயில எரிஞ்சுக்கிட்டான் போட்டான். அதனால இனி நம்ம இங்க எரிச்ச வேண்டாம், இருக்க வேண்டாம், போவோம் அப்படி சொன்னான். தேவன் அவனோடு பேசுறார், நீ போ, உன் பிறந்த இடத்திற்கு போ, பிறந்த இடத்திற்கு போ என்று அவனை அழைக்கிறார். அவன் அதற்கு கீழ்ப்படிந்து 4 மனிதர்களோடும் அங்கே ஒட்டகங்களோடும் குதிரைகளோடும்
அவன் ஆடு மாடுகளோடு அவன் என்ன செய்கிறான், வருகிறான். இங்கே வரும்பொழுது அவனுக்கு எண்ணம் வருகிறது, தன்னுடைய தமையனை குறித்ததான ஒரு எண்ணம், தமையனை குறித்தனா எண்ணம். அவனை ஏமாற்றியதுக்காக அவன் கோபம் கொண்டு இருக்கிறான். அவனிடத்திற்கு தான் மீண்டும் நினைச்ச வேண்டியிருக்கிறது, போக வேண்டியிருக்கிறது. பயம் பயம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லா ஆஸ்தி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், 11 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனாலும் பயம். எங்கே போக சொல்கிறார் தேவன்? உன் பிறந்த இடத்துக்கு போ, உன் பூமிக்கு போ, இங்க இருக்க வேண்டாம் போ என்று சொல்கிறார். இங்கே பார்க்கிறவன் பயந்து வருகிறான். இப்பொழுது ஆடு அவனை ரட்சிக்காது, மாடு அவனை ரட்சிக்காது, குதிரை அவனை ரட்சிக்காது, மனைவிகள் ரட்சிக்க மாட்டார்கள், பிள்ளைகள் ரட்சிக்க மாட்டார்கள், யாரும் ரட்சிக்க முடியாது. மச்சனும் ரட்சிக்க முடியாது, யாரும் அவனை ரட்சிக்க முடியாது. ஒரே ஒருவர் தான். என்னை உண்டாக்கினவர், என்னை அழைத்தவர், என்னை போ என்று சொன்னவர் தான் என்னை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி எல்லாவற்றையும், அந்த ஆட்டை கடந்து எல்லாவற்றையும் முன்பாக அனுப்பிவிட்டார். 2 வேலைக்காரிகள், 2 மனைவி, பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் முன்னாலே செய்துகிட்டு இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் சகோதரனுக்கு அறிவியுங்கள், சகோதரனுடைய மனது எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு. அவன் பயந்திருக்கிறான். எப்படி சகோதரன் இருக்கிறானோ அன்றைக்கு இருந்த கோபத்தோடு இருக்கிறானா, கோபம் மாறி போச்சா, கோபத்தோடு தான் இருக்கிறானா, அதை அறியறதுக்கு அவன் என்ன செய்தான்? 6வது வசனம் பாருங்க, ஆதியாகமம் 32 6வது வசனம். அந்த ஆட்கள் எந்த ஆட்கள்? இவன் அனுப்பின ஆட்கள். யாக்கோபு சில ஆட்களை எங்க அனுப்புறான்? அவன் தமிழ்கிட்ட அனுப்புறான். போயிட்டு வாங்கப்பா, எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறான். நாங்கள் உடைய சகோதரனாகிய ஏசானிடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோட பாருங்க. இவன் கர்த்தரை நம்பி தானே வந்தான். கர்த்தரை தானே போன்னு சொன்னாரு. கர்த்தரை நம்பி வந்தவனுக்கும் ஒரு சங்கடம். நான் உன்னோடு இருக்கிறேன், நம்மளாம் அப்படிதானே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, வலது பக்கத்தில் இருக்காருங்காரு, தீங்கு அணுகாது அப்படின்னு அவனை கண்மணியை போல பாதுகாப்பேன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஒரு சின்ன வேதனைகள் வழிகள் வரும்போது கொஞ்சம் பயம்தான் செய்யுது. எல்லா மனிதருக்கும் ஒளியே தான். அப்படி இருந்தாலும் சரி பார்ப்போமே, நம்ம சகோதரன் எப்படி தான் இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் அனுப்புறான். அந்த ஆட்கள் வந்து சரியான வார்த்தையை சொல்லணும், மொட்டையா சொல்றான். அவரு 400 பேரோட நினைக்கிறாரு. அவரு எத்தனை பேரோட வர்றாரு? இவனுக்கு எதுக்கு வர்றாரு? 400 பேரோட அடி வர்றாரா? 400 பேரை நம்ம வந்து அடிக்கிறதுக்கு வர்றாரா? நம்முடைய ஆடு மாடெல்லாம் அவர் அபகரிச்சுட்டு போறாரா? என்னடி அவனுக்கு ஒரே நம்ம அடுத்தவங்க நம்மளும் இதே கதை தான். அடுத்தவங்கள மனிதனை நம்பினது இதான். நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. இப்படிதான் வெட்டி போடுவான். இப்படித்தான் அங்க இளைய குமாரனுக்கு விருந்து நடக்குது. மூத்த குமாரன் வயலிலிருந்து வருகிறான். நேரே வீட்டுக்குள்ள போகணும். வயலிருந்து வருகிறவன் நேரே, அது வரைக்கும் அப்ப கூட தானே இருந்தாரு, தாப்பம் கூட தானே நமக்கு ஆஸ்தி, தாப்ப வீடு தானே, வீட்டுக்குள்ள போகல. அவன் என்ன செஞ்சான்? வெளியே நின்று வேலைக்காரனை கூடுறான். இங்க வாங்கப்பா, எங்க வீட்டுல மேலும் சத்தம் கேட்க, எங்க வீட்டுல இருந்த ஒரே கும்மானமும் அம்மானமும் இருக்குது, என்ன காரணம் கேட்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் தம்பி திரும்ப வந்தான், அவனுக்கு கொளுத்த ஆடை. என்ன நான் அவன் சொல்றேன் பாருங்க வார்த்தைய. அவனுக்கு என்ன ஆடை அடிச்சானா? கொளுத்த ஆட்டை அடிச்சு விருந்து பண்றான். கோவம் வருமா வராதா? வராது. வீட்டுக்குள்ள போக வெளியே இங்கப்பாங்க. சில ஆட்கள் அனுப்புனாங்களாம். அவன் வந்து என்ன சொல்றான்? உங்க அண்ணையே பார்த்து நல்லா இருந்தாரு, அவருக்கு விசாரிச்சோம், உன்னை பற்றி விசாரிச்சாரப்பா, அவர் உன் மேல அன்பா தான் இருக்கிறாரு, இப்போ கோபம் இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்ன செய்யணும்? சொல்லணும். இவன் எந்த வார்த்தை சொல்லிட்டான்? அவர் 400 பேர் கூட வர்றாரு. அவர் 400 பேர் கூட அவன் நல்ல எண்ணத்துல தான் வந்தான். அவன் தீமையான எண்ணத்துல என்ன செய்யல வர்ற. சரி, அது இருக்கட்டும். உடனே இவனுக்கு பயம் வந்துட்டு, இவனுக்கு என்ன செய்யிட்டு முன்னால இருந்ததை விட இப்ப பயம் அதிகமாயிடுச்சு. அதனால பிரிக்கிறான். வேலைக்காரி பிள்ளைய முன்னால 2 வேலைக்காரிய, பிறகு அவன் மனைவிய, ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்த ராகேலை கடைசியில் பின்னால வச்சுக்கிடுவான். ஏன்னா அவன் வந்து சண்டை போட்டு வேலைக்காரி பிள்ளையும் கொண்டுட்டா அடுத்த பொண்டாடி தப்பிக்கிடுவா, அடுத்த ராகேலும் தப்பிச்சுக்கிடுவான்.
அவன் பிளான். அவன் யாக்கோபு எத்தை, யாக்கோபு யாரு? எத்தை, பெரிய எத்தை. அப்படி 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 போட்டு அனுப்புறான். அனுப்பிட்டு இவன் என்ன செய்தான்? தனித்து இருக்கிறான். எல்லாரையும் அனுப்பிட்டான். ஆனால் இவன் ஏன் முன்னால போகிறேன்னு கேட்கக்கூடாது. இவன் தனித்து இருந்து நான் யாரோட இப்போ போறது? மனைவி எல்லாம் போயிட்டாங்க, மனைவி மக்களோட எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நான் யாரோட போறது? நான் யாரோட? அப்ப ஏன் கூட நீர் வந்தாதான் என் சகோதரன் கூட எனக்கு நினைச்ச முடியும் காம்பர்மிஷன், எனக்கு அவன் கூட எனக்கு நினைச்ச முடியும் நட்பு கிடைக்கும், அவனுடைய உறவு கிடைக்கும் சொல்லேன். இவன் தனித்து இருந்தான். இவன் அப்படி தனித்து இருக்கும் பொழுதுதான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி கொண்டிருந்தான். பார்க்கிறோம், அவனை போகக்கூடாது சொல்லி எவ்வளவோ போராடுற. இவனும் தடுத்து தான் நினைச்சான். இவன் நாம் போவேன் நிர்வாகம், அவர் யாருன்னே தெரியாது இவனுக்கு. அவன் கூட தடுக்கிறவர் யாருன்னே செய்யல. கடைசி தான் அவர் சொல்றாரு அங்கே பொழுதுபடி அவனுடைய போராடி 26வது வசனம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நீர் என் கூட வரணும். நீர் என் கூட என்ன செய்யணும்? வரணும். நீர் வரட்டா நான் உண்மை நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன். அப்ப அவன் தான் கேட்கிறாரு, நல்லா கவனிக்கணும். பேர் சொல்லி அழைக்கிறார். இங்கே தோமாவே நீ என்னை கண்டதினாலே, தோமாவே பேர் சொல்லி அழைக்கிறார். இங்கே யாக்கோபுடைய பேரை சொல்லி அழைக்கல, பேரை சொல்லி அழைக்கல. இங்க கேட்கிறாரு 27வது வருஷத்துல, உன் பேர் என்னங்க? நான் ஒன்னு ஆசீர்வதிக்கணும்னா உன் பேரை சொல்லு. நான் ஒன்னு ஆசீர்வதிக்கணும்னா உன் பேரை என்ன செய்ய சொல்லு. ஏன் சொன்னார் அப்படி கேட்டாரு? அவர் பேர் அவனுக்கு தெரியாதா? இயேசுக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும். ஏன் கேட்டாருன்னா அவன் தகப்பன் கிட்ட ஒருக்கா பேரை மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். பேரை மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை நினைச்சிட்டான், வாங்கிட்டான். நீ யார் நீ தகப்பனார் கேட்டா நான் ஏசான்னுட்டான். அப்படி சொல்லி ஏமாற்றி தான் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. இப்போ அதனால தான் தேவன் கர்த்தர் கேட்கிறாரு உன் பேரு. அப்ப அவன் உண்மையான பேரை சொன்னானே எப்படி? இப்போ ஏசாரியா சொன்னான். இப்போ யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றால் எத்தனை அர்த்தம். இனி அப்போ அங்க ஒரு ஞானஸ்நானம் நடக்குது. அங்க ஒரு ஞானஸ்நானம், ஒரு புது பேர் கொடுக்கிறார். ஞானஸ்நானத்தில் ஒரு புது பேரை அவனுக்கு நினைச்சாரு கொடுக்கிறாரு. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். உன் பேர் இஸ்ரவேல். உனக்கு பேர் நினைச்சேன். இப்போ ஒரு பேரை தானே யாக்கோபு இல்லை, இனி உன் பேர் என்ன பேரு? இஸ்ரவேல். அந்த பேர் இன்றைக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இருக்கும். உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி இருக்கும்போது இஸ்ரவேல் என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? இஸ்ரவேல் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் நாடு, இஸ்ரவேல் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கான். அவனை யாரும் புரிய முடியல, யாரும் நினைச்ச முடியல. இன்றைக்கும் செய்தி வருது, இன்றைக்கும் செய்தி வரும், நாளைக்கு வரும், நாளைக்கு வரும். பூமி உள்ள அளவு இஸ்ரவேலுடைய செய்திகள் பேசப்படும். பார்க்கிறோங்க. உன் பேர் என்ன? இனி இஸ்ரவேல். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் யாக்கோபோடு நேரையில் பேசுகிறார். நேரிலே என்ன செய்தார்? பேசுகிறார். பார்க்கிறோம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. பார்க்கிறோம். அந்த மாதிரி அந்த கடவுள் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துடைய ஜீவத்தின் நாட்களிலும் கூட இயேசு இந்த உலகத்தில் 33.5 ஆண்டு வாழ்ந்தார். அந்த 33.5 ஆண்டிலும் 3.5 ஆண்டுகள் அவர் நன்மை செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக பல இடங்களிலே அவர் சுற்றி திரிந்தார். அவர் சுற்றி திரிந்தார். அந்த நாட்களிலும் கூட அங்கே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க காட்டு அத்தி மரத்திலே ஏறி இருந்த சகைவை பேர் சொல்லி என்ன செய்தார்? அழைத்தார். பேர் சொல்லி அழைத்தார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க காட்டத்தி மரத்திலே ஏறி இருந்த சகைவை பேர் சொல்லி அழைத்து அவன் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவன் வீட்டுக்கு அழைத்ததார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய் என்று சொன்ன அதே கர்த்தர் இங்கே சொல்கிறார், சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. யாக்கோபோடு கேட்டவர் உன் பேர் என்ன என்று கேட்டவர் இங்கே, சகைவே, நீ இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே
தங்க வேண்டும் என்றார். காய்க்கிறோம். அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். இன்று நான் உன் வீட்டிலே நிற்க வேண்டும், தங்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். லாசருவே வெளியே வா என்றார். அங்கே ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார். லாசருவே படுத்தா இருக்கான், படுத்தா இருக்கான். வெளி உள்ள வீட்டுக்குள்ள போட்டு கதவை பூட்டிட்டா இருக்கான். கதவை போட்ட இல்லையா? எங்க இருக்கிறான்? கல்லறைக்குள்ள இருக்கான். கல்லறைக்குள்ள எத்தனை நாள் ஆயிற்று? நாருமை. சகோதரி சொல்லுகிறாய், கல்லறையை திறக்க சொல்ல நாருமை. நாற்றம் பிடித்த சரீரம், அழுகி போன சரீரம், அழுகி போன சரீரம். அவனை அழைக்கிறார். அவனை என்ன செய்தார்? அத்தி மரத்தில் இருக்கிற சகைவை அழைத்தார். உடனே இறங்கி வந்தான், வேகமாக வீட்டுக்கு அழைத்து சென்றான். கல்லறையில் இருந்து 4 நாளைக்கு பிறகு அழைத்தார். எப்படி வருவான்? எப்படி வருவான்? லாசருவே வெளியே வா. அவர் நம்மையும் பார்த்து அழைக்கிறார். நம்முடைய பெயரை சொல்லி, நம்முடைய நாமத்தை சொல்லி அழைக்கிறார். மகனே மகளே, என்னண்டை வா, என்னண்டை வா, என் கூட வா, என்னோடு இரு என்று சொல்லி நம்மை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். இந்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இந்த இயேசு என்ன செய்து விட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். யோவான் 20ஆம் அதிகாரம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து, நான் கவனிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் யாரை பார்க்க போறா? இயேசுவ. இயேசு உயிரோடையா இருக்காரு. கல்லறையை எடுத்த போறா. எதுக்கு போனா? சுகந்த வர்க்கம் விட போறா. நமக்கு சொர்க்கமா சொல்ல போனா மெழுகுவர்த்தி, நம்ம கல்லறையுமே மெழுகுவர்த்தி பத்திக்கிற மாதிரி ஒரு மாலையை போட்டுட்டு மெழுகுவர்த்தி பத்திக்கிட்டு வருவான்ல, அதே மாதிரி அவன் என்ன செய்யறா? எப்ப போனா? நல்ல விடிய டணிட்டு பார்த்துக்கிட்டா இருந்தா என்னவோ அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1ஆம் மணி அடிச்சுட்டா அடிக்கடி அடிக்கடி, 2ஆம் மணி அடிச்சுட்டா அடிச்சுட்டு 3ஆம் மணி அடிக்கிட்டு அடிச்சுட்டு என்ன கொஞ்சம் நான் போட்டு என்ன கொஞ்சம் நேரம் ஜபம் போட்டோம். கடைசியில் போய் காணிக்க போய் போட்டுட்டு நம்ம நினைச்சிருவோம். காணிக்கா முக்கியம் அவருக்கு. நம்ம காணிக்க அவர் தேடிட்டு இருக்காரோ? நம்ம காணிக்க அவருக்கு தேவையா? நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடு அவர் ஆராதிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஆராதிக்கிறது. ஆராதனை இல்லாத காசு அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் தேவையில்லை. அவர் சொல்ற, உன் பலியை நான் விரும்பவில்லை, உன் பலியை நான் விரும்பவில்லை, உன் ஜெபத்தையே நான் அருவரிக்கிறேன், உன் ஜெபத்தை நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட சோஸ்திரமும் இல்லை, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. வெறும் பலியினாலும் வெறும் காணிக்கையினாலும் என்ன நீ என்ன கொள்ள கொண்டுகளான்னு நினைக்கிறியா? நான் அதுக்காக இருக்கிறேன். மலைகளிலே தெரியும் 1000 ஆடுகளும் விலங்குகளும் என்னுடையவைகள், அவைகளெல்லாம் என்னுடையவைகள். பலிகளெல்லாம் அதை ஒரு சிங்கத்தை பிடிச்சே நான் பலியிடுவேன். ஒரு சிங்கத்தை பிடிச்சே சொல்றார், அதெல்லாம் என்னுடையவைகள். மலையிலையோ ஜாதியிலையோ காடுகளிலோ அலைகிற எல்லா ஜீவன்களும் என்னுடையது. ஆடோ மாடோ எனக்கு இல்லை தேவை. நான் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள் ஒரு பொம்பளை. சீசரெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க? சீசரெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க? 19வது வசனத்தை பாருங்க. சரி, கொஞ்சம் முதல் வாசிங்க, வேகமாக வாசிக்க வேண்டாம், நல்ல கவனிக்க, நிறுத்தி வாசிங்க. சரி, சீசர்கள் கூடிய யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில், நல்ல கவனிக்க, கதவு இவன் யூதர்கள் சீசர்கள் எங்க கிடக்கானா? ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு கிடக்கான். கதவை நினைச்சுக்கிட்டு இருக்கான். இயேசு சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நம்மளை வந்து பிடிச்சு அரைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு வீட்டுக்குள்ள கிடக்கான். ஆனா இந்த அம்மா, அந்த மகளேனா மரியாள், அவளுக்கு தூக்கமே இல்லை. அடக்கம் பண்ணும் பொழுது அடக்கம் பண்ண இடத்துல இருந்தது யாரு தான்? மகளேனா மரியாள். சில பெண்கள் 3 பேர் இருக்காங்க. ஒரு 10 பேரோட அடக்க ஆராதனை முடிஞ்சிட்டு, இயேசுடைய அடக்க ஆராதனை ஒரு 10 பேரோட நினைச்சிட்டு முடிஞ்சிட்டு அங்க அடக்கம் பண்ற இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி அடக்கம் பண்றாங்க, என்ன வைக்கானு, எங்கொண்டு வைக்கானு, அவளுக்கு தூக்கமே கிடையாது. அடக்கம் பண்ண பிறகுதான் அவள் வீட்டுக்கு நினைச்சிடா வாரா. வீட்டுக்கு வந்த பிறகும் வீட்டுல தூங்கல. அங்க நேர போய் வாரத்தின் முதல் அன்னைக்கெல்லாம் கடையெல்லாம் அடைச்சிருவான்.
கடையெல்லாம் நினைச்சிருவான். அடுத்த கடையில் ஒரு ஜாமானும் நினைச்ச முடியாது. அதனால விடிய காலமே அடுத்த நாள் விடிய காலமே நம்ம போடுமே, அதுக்கு தூவ வர்க்கம் வாங்கணுமே சொல்லி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறான். வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டா, தூங்கினாலோ தூங்குறதே எனக்கு தெரியாது. தூங்குன மாதிரிலாம் தெரியல. இந்த அம்மா தூங்குன மாதிரி முதல் நாள் எப்போ வரும், இந்த ஓய்வு நாள் நினைக்க முடியும். வாரத்தின் முதல் நாள் எப்போ வரும், அதிகாலையிலே இருட்டோடு போறோம். இருட்டோடு எழுந்துட்டு போயிட்டா. அங்க போன பார்த்தாளா? பார்க்கல. பார்க்கிறோம் அங்கே 11வது வசனம். அழுது கொண்டிருந்தாள். நாளைக்கு அதுக்கு முன்னால சில சம்பவத்தை பார்க்கணும். அதுக்கு முன்னால சொன்னாதான் வழங்கும். இங்கே வந்து கல் அடைத்தது, கல் போட்டி கண்டால் உடனே அவள் ஓடி கல்லை புரட்டியாச்சு. இயேசுவின் சரீரத்தை காணோம். உடனே அவ எங்க ஓடி வாரா? சீசர் இடத்துல ஓடி வாரா. சீசர் இடத்துல வந்து சொல்றா. சொன்ன உடனே பேதுருவும் யோவானும் நினைக்கிறாங்க, ஓடுறாங்க. ஓடி போய் கல்லறைக்குள்ள பாக்குறாங்க. அவருடைய தலையில சுத்தினது எல்லாம் சேலை துணியெல்லாம் பத்திரமா இருக்கு. அவரையோ காணவில்லை. காணவில்லை. என்ன செஞ்சாங்க? நல்ல கவனிங்க. காலையில் என்ன செஞ்சாங்க? அவர் சத்தாடம் வீட்டுக்கு வந்தாங்க. நல்ல பாருமே. சரி, என்னதான் தெரியலையே, எங்க தெரியல. அதுக்கு விடை காணாமலேயே, அதுக்கு முடிவு காணாமலேயே வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. இங்க என்ன மறுபடியும் பிடிச்சி அடிச்சு போவான்னு அவன் பழையபடி இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாரு அவன். ஆனா இந்த அம்மா போச்சா? அவனோட கூட்டிட்டு வந்த ஒரு விடை கிடைக்கன்னு தான் அந்த அம்மா போய் கூட்டிட்டு வந்துச்சு. அவரோட சரீரத்தை காணுமே, கலரை திறந்து கிடக்க, சீசர்களாவது கூட்டிட்டு வருவோமே, கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஒரு விட நமக்கு என்ன செய்யுமே கிடைக்குமேன்னு நினைச்சு தான் அந்த அம்மா அந்த பிள்ளை அவங்கள கூட்டு வந்துச்சு. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்க மறுபடியும் அவளுக்கு போறதுக்கே மனசு இல்லை. அவதான் எல்லாமே ரெடியாக அந்த சரீரத்தை பார்க்கணும். பார்க்காம வீட்டுக்கு அனுப்பிச்சு கூடாது. அங்க கலருக்குள்ள எட்டி பார்க்க ஒரு 2 பேர் இருக்கிறான். உள்ளவே அந்த கலருக்குள்ள 2 பேர் இருக்கிறத பார்க்குறா. அப்படிதானே? 11வது வசனம். அது அங்க 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த 2 பேர்கிட்டையும் பேசுறான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாது இருந்தால், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, இவளை கூடுறார். அப்ப யாரும் சொல்லி கூடல, மரியாதை நிறைய மரியாதை இருக்காங்க. அதே மாதிரி ஸ்திரியே ஏன் அழுகிற? அவள் அழுகிறது அவளுக்கு இவருக்கு காரணம் தெரியாதோ? தெரியாது இல்லையா? இவரை காணாம தான் அழுகிறா. இவரை காணாம தான் நினைக்கிறா. ஸ்திரியே, யாரை தேடுகிறாய் என்று. அவர் அவரை தோட்டக்காரர் என்று சொல்லி, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை. அங்க இயேசு அவளை நோக்கி சொல்றாரு, மரியாளே என்றார். தோமாவே என்று கூடுகிறார், சகேவே என்று கூடுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். இப்பொழுது என்ன சொல்கிறார்? மரியாளே. அவள் திரும்பி பார்த்து ரமுனி என்றார். அதற்கு போதகரே என்று. கண்டுகிட்டாளா? காணலையா? மரித்த கிறிஸ்துவை முதலில் தரிசித்த ஒரு பெண் மகதலேனா மரியா. அவளிடமிருந்து 7 பிசாசுகளை இயேசு துரத்தியிருந்தார். 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். எனவே அந்த மரியாள் அதற்கு அது மாத்திரமல்ல, அவர் மீது ரொம்பவும் அன்புள்ளவளாக. இங்கே பார்க்கிறோம், அடக்கமன்ற இடத்துல இருக்கிறார். அதுக்கு பிறகு அதிகாலையில் போறா. அவரை காணும். சீசர்களை கூட்டிட்டு வாரா. விட காண முடியல. எந்த இயேசுவை பார்க்காம நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், போகவே மாட்டேன். அவர் வச்ச இடத்த எங்கேயாவது போய் பார்த்து எவனாவது களவாண்டுட்டு போனாங்க, எங்க கொண்டு ஒழிச்சு வச்சிருந்தாங்க, அவரை நான் பார்க்காம அனுப்ப மாட்டேன். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம வாழ்கிறோமா? இயேசுவை கண்டோமா? தரிசித்தோமா? இயேசுக்காக வாழ்கிறோமா? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த மகதலேனா மரியாள் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாள்? இயேசுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பெண். எனவே தான் முதலில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவளுக்கு தரிசனமானார். நாம் இயேசுவை காண வேண்டும், இயேசு நம்மிலே வாழ வேண்டும், இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் பார்க்கிறோம். இங்கே அவளை தரிசித்தார். அதற்கு பின்பு அங்கே பார்க்கிறோம், அவ எங்க வாரா? மறுபடியும் சீசர் இடத்துல நினைக்கிறா வார பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் போய் முதல் நாளில் அவர் இப்படி சொல்லி அங்கே சீசர்களுக்கு இப்போ 2வது எங்க தரிசனம் எங்க கொடுக்க போறாருன்னா, முதல்ல யாருக்கு தரிசனம் கொடுத்தாரு?
மரியாள். ரெண்டாவது யாருக்கு தரிசனம் கொடுக்க போறாருன்னா 20வது வசனம் பாருங்க. ம் ம் நல்ல 19வது வசனத்தின் பின்பகுதி, யூதர்களுக்கு பயந்ததினால கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, அந்த வீட்டுக்குள்ள யார் வந்துட்டா? இப்பொழுது மரியாளுக்கு தரிசனம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு இங்க தரிசனம் கொடுக்குற வராரு? சீசர்களுக்கு தரிசனம் கொடுக்க வந்தாச்சு. வந்து கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு சீசர் கையையும் காலையும் மரியாளுக்கு காட்டினாரா? ஏன் மரியாளுக்கு காட்டின பொம்பளை தானே ரொம்ப சந்தேகம்னு சொல்றாங்க. மரியாளுக்கு காட்டினாரா? இந்த பாரு கையை பாரு, காலை பாரு, நான் தான் எஸ், நான் தான் எஸ், அப்படி எதையாவது சொன்னாரா? இந்த சீசர்களுக்கு காண்பிக்க வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. இந்த சீசர்களுக்கு அப்படி காண்பிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுப்பாங்க. அந்த வயலையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு நினைச்சதார் சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல யார் இல்லை? இதுதான் பிரச்சனை. இங்க இந்த வரும்போது இந்த அறைக்குள்ள யார் இல்லையா? தோமா இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க தோமா இயேசுடைய சரீரத்தை பார்க்கறதுக்கு போயிட்டா. இவன் இந்த மரியா வந்து சொன்னான்ல, பேதுரும் யோவானும் போனான்ல, ஒன்று தோமாவுக்கும் ஒரு சந்தேகம் ஆகி போச்சு. எவனாவது தூக்கி கொண்டு ஒழிச்சு கொண்டு வச்சிருப்பான்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. அது எனக்கு நமக்கு தெரியல. வேதத்தில் சான்றும் இல்லை, ஆதாரமும் இல்லை. சரித்திர ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறாங்க சொல்றாங்க. இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு நினைச்சதுதான் வந்தான். பாருங்க இப்ப 24வது வசனம், 25வது வசனம். ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ ம் இவர் ஒரு வார்த்தையை சொல்றான். தோமா அழகா சொல்றான். நீ எங்க சொல்லி 10 பேர் சொல்லி நாங்கள் நினைச்ச மாட்டேன். நீங்க என்னத்தையோ பதற்றிய நீங்க சொப்பனம் கண்டிருப்பீங்க. 10 பேராயோ ஒன்று போல சொப்பனம் காணுமா? 10 சீசர்கள் சொல்றாங்கல்ல. எத்தனை சீசர்கள்? 10 சீசர்கள் சொல்றாங்க. அப்படித்தானே? 10, 11, 1 தோமா இறந்து போனா 10 சீசர்கள் சொல்றாங்க. இவன் தோமா, இவன் நினைக்க மாட்டேங்க, நம்ப மாட்டேங்கிறான். 10 சீசர்கள் சொல்லி நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐயா பாருங்க, கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். நீங்க அவரும் காட்டுறாரு, தன்னுடைய விழாவையும் கைகளையும் நினைச்சாரு, காண்பித்தாருன்னு இருக்குது. அவன் பார்க்குறான். நீங்க பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நீங்க அவருடைய காயத்தில் தொட்டு பார்த்தீங்களா? காயத்தை விழாவில் ஒரு ஈட்டி இருந்துச்சு இல்லையா, அதை தொட்டு பார்த்தீங்களா? இவன் சொல்றான், காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய. இதுதான் ஏன் விசுவாசம்? இதான் விசுவாசம். அவிசுவாசம். பாருங்க, மறுபடியும் 8 நாளைக்கு மறுபடியும் எத்தனை நாளைக்கு? இந்த வாரம் மறுபடியும் 8 நாள். வாரத்தின் முதல் நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 8 நாளைக்கு பின்பு இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு அவரு அங்க யாரை பார்க்கிறார்? யார? தோமாவை பார்க்கிறார். அப்படித்தானே? தோமாவை பார்த்து என்ன சொன்னாரு? பார்க்கிறோம். இந்த வார்த்தை இயேசு நல்ல கவனிக்க. இந்த வார்த்தை இயேசுகிட்டே அவன் சொன்னான், சீசர்கிட்ட தான் சொல்றான். என் கையை நீட்டி அவர்கிட்ட போட்டு செய்தாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்றேன். அதே வார்த்தைய இயேசு தோமாவிட்ட வந்து என்ன சொல்றாரு? பின்பு தோமாவை நீ உன் விரலே, அவன் அங்க சொன்ன சீசுட்டு சொன்னான், விரலை நான் நீட்டணும், கையை போடணும் அப்படின்னு சொன்னான். அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே. எந்த வார்த்தைய அவன் சொல்லி மற்ற சீசரோடு சொல்லி இதை கண்டாதான் விசுவாசிப்பேன்னு சொன்னானோ அதே வார்த்தைய இயேசு நினைக்கிறாரு சொல்றாரு. அதே வார்த்தையை இயேசு சகவையும் மரத்துல தான் ஏறி ஒழிச்சு கிடந்தான். இயேசு கிறிஸ்து மரத்தை அடியில வந்து அவனையும் பார்த்தாரு, அவன் பேரையும் நினைச்சாரு, சகைவேன்னு சொல்றாரு. உடனே இவர் எப்படி என் பேர் அறிவார்? இவர் என் பேர் எப்படி ஒழிச்சு கிடந்ததை வேணா பார்த்துக்கலாம். என் பேர் இவருக்கு எப்படி? அந்த ஒரு பேர்லயே அவன் இவர் ஆண்டவர் ஆண்டவர்னு அவன் நினைச்சுக்கிட்டான். ஒரே வார்த்தையில தான் ஆண்டவர்னு ஏற்றுக்கிட்டான்.
இங்கே பார்க்கிறோம், இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன், எப்பா இது நீர் அங்குங்க கூட நான் உண்மை கூட ஒரு மனுஷன், நீர் எனக்கு ஒரு ஆசானா இருக்கிறது, குருவா இருந்தீரு, மனிதனாக இருந்தீருன்னு தான் நான் நினைச்சேனே தவிர நீர் ஆண்டவரின் நான் என்ன செய்யலை. நல்லா கவனிக்கணும், நீர் எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், அவன் கூட தான் போறான். ஆனால் கண்டே, ஆனா உண்மை ஆண்டவரா நான் நினைச்சுக்கிடல, ஏற்றுக்கிடல. உண்மை ஆண்டவரா நான் ஏற்றுக்கிட. இப்போ தான் ஆண்டவரா நினைச்சுக்கிடுறான். நல்லா கவனிக்கணும். நம்மளும் அதே மாதிரி தானே வாழ்க்கையில் எத்தனையோ இவர்கள் கீழே கிடப்போம், மேலே கிடப்போம். கர்த்தர் எங்கேயோ கொண்டு வைப்பார், அங்கேயோ கொண்டு வைப்பார். அவரை நினைச்சிருவோம், மறந்துடுவோம். அவரை நினைச்சிருவோம். பாருங்க, பின்பு தோமா இன்னைக்கு உன் விரலை இங்கே நீட்டி, கையை நீட்டி விழாவிலை போடு, அவிசுவாசி ஆயிராமல் உடனே தான் தோமா சொல்றான், என் ஆண்டவரே உண்மை நான் இவ்வளோ நாளும் ஒரு குருவினி தான் நினைச்சிருந்தேன். ஒரு குரு, எங்களுக்கு ஒரு குருவாக இருக்கிறீர், ஒரு வாத்தியாராக இருக்கிறீர் தான் நினைச்சேன். இப்போ நான் சொல்றேன், ஆண்டவரே என் தேவனே, ஆண்டவரே என் தேவனே. பார்க்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டான். அதற்கு தான் இயேசு சொன்னார், தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். காணாதிருந்தும் 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் யார்? நாம் தான். நாம் கண்டோமா? நாமெல்லாம் காணாமல் விசுவாசிக்கணும். நல்லா கவனிக்கணும். நாமெல்லாம் தரிசித்தா நம்ம வாழ்கிறோம், நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். நாமெல்லாம் யாரு? பாக்கியவான்கள். நாமெல்லாம் யாரு? பாக்கியவான். அவர் அதைத்தான் பார்க்கிறோம். 139 சங்கீதத்தில் பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதான் தோமா சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு அவன் வார்த்தைக்கு தகுந்தபடி அவனோடு பேசுறார். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர். என் நாவில் சொல், நல்ல கவனிக்கணும், என் நாவில் சொல். இந்த நாக்கு தந்திருக்காருல்ல, இந்த நாக்கிலிருந்து இவன் என்னெல்லாம் பேசுவான்னு அவர் தெரியும். இன்னைக்கு என்ன பேசுவான், நாளைக்கு என்ன பேசுவான், சாவறதுக்கு முன்னால இவங்க நாக்குனால என்னெல்லாம் பேசுவான்னு அவருக்கு என்ன செய்யும். நல்லா கவனிக்கணும். பேசின பிறகுதான் தெரியுங்கிறது இல்லை. இந்த நான் பேசின பிறகுதான் ஐயோ பேசிட்டானே அவர் நினைக்கிறது ஆள் இல்லை. நாக்கை தந்திருக்காரு நமக்கு. இந்த நாக்கு என்னென்னலாம் பேசணும் அவருக்கு என்ன செய்யும். இது மண்ணுக்குள்ள போக வரைக்கும் தான் நாக்கு என்னென்ன செய்யும். இந்த விசுவாசம் இருக்குதா? அவர் நம்மை அறிந்தவர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் உம்முடைய ஆவிக்கும் மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும், நான் விடியற் காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் கை என்னை, முது வலதுகரம் என்னை, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும். அவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பார்க்கிறோம். அன்று ஒருவரும் காணக்கூடாத தேவன் யாக்கோப்புக்கு தரிசனம் அளித்து யாக்கோப்பின் பெயரை கேட்டு அவனை ஆசீர்வதித்த தேவன், அன்று சகேவே கீழே இறங்கி வா, இந்த நான் உன் வீட்டில் என்று பெயர் சொல்லி அழைத்தவர், 4 நாளைக்கு பின்பு லாசருவே வெளியே வா என்று அவனுக்கு ஜீவனை கொடுத்தவர், அங்கே தோமாவை பார்த்து என் கைகளை பார், என் விழாவை பார் என்று சொல்லி அவனுக்கு தன்னை காட்டி, அவனுக்கு ஜீவனுள்ளவராக தன்னை காட்டி, என் ஆண்டவரே, என் பார்க்கிறான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்கிறான். அதே ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம் அருகிலே நிற்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் தோமா அறிக்கை செய்தது போல அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறாரா? அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரா? அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறாரா? நம் நினைவுகளை அறிந்த தேவனாக இருக்கிறாரா? நான் படுத்தாலும் நான் எங்கே படுத்திருந்தாலும் அவர் அறிவார். நான் எங்கே ஓடினாலும் அவர் கரம் என்ன செய்யும்? முன்னும் பின்னும் என்ன செய்கிறது? நெருக்குகிறது. முன்னும் பின்னும் பார்க்கலாம். அவர் அப்படியே முன்னும் பின்னும் அப்படியே நெருக்கி நம்மளை என்ன செய்யறாராம்? பாதுகாக்கிறார். அவருடைய கரங்கள் நம்முடைய மேலே இருக்குது. நெருக்குவார். ஒரு நெருக்கத்தில் அவன் கண்டு எரிஞ்சிடக்கூடாது.
பயந்து போகக்கூடாது. அவருடைய கரம் நிற்கிறது. எந்த சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், ஒருவேளை இந்த உலகத்திலே துன்பங்கள் வந்தாலும், அந்த துன்பம் யார் மூலமா, யார் அதிலிருந்து யார் பாதுகாத்துள்ள, எந்த துன்பம் என்னை நெருக்கினாலும், எந்த வேதனை என்னை நெருக்கினாலும், எந்த வியாதிகள் என்னை நெருக்கினாலும், அவருடைய கரம் என்ன செய்யும்? மீட்டுக்கொள்ளும். அவருடைய கரம் என்ன செய்யும்? மீட்டுக்கொள்ளும். ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும். என் ஆண்டவரே, என் தேவனே என்று நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகவும் தேவனாகவும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மை தேடி வருவார். தேவன் நம்மை தேடி வருவார். நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவார். நாம் பார்க்க கூடாமல் நம்புகிறோம். அதனால் நாம் பாக்கியவான்கள். நம்முடைய அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரை பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம், அவருடைய மக்களாக வாழ்கிறோம், அவருடைய சுதந்திரங்களாக நம்மை தேர்ந்தெடுத்து பிரித்து வைத்திருக்கிறார். எனவே நாம் பாக்கியவான்கள். அவர் நம்முடைய ஆண்டவராகவும் நம்முடைய தேவனாகவும் சத்தா காலமும் நம்மோடு நினைச்சுகிறார், வாழ்கிறார். அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு இருக்கிறது. என் எண்ணத்தை அவர் அறிவார், என் சொல்லை அவர் அறிவார். என் கண் அவர் சொல்கிறார், என் கருவை உன் கண் கண்டது. என் கருவை உன் கருவை கண் கண்டது என்றார். கரு இருக்குல்லையா, கருவை நினைச்சதான் கண் கண்டதான். என்னதோ இப்போல்லாம் நிறையா என்னென்ன ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க, ஸ்கேன்லாம் நினைக்கிறாங்க பண்ணுறாங்க. அப்போ ஆண்டோடைய கண் அவ்வளவு ஸ்கேன், அவ்வளவு கருவை கண்டது என்று சொல்கிறார். கண்ணு அர்த்தனா கண்ணின் மணியை போல காப்பேன்னு சொல்றாரு. கருவை கண்டவன்னு சொல்றவர் எவ்வளவு வேதத்தில் பார்த்தா நிறைய காரியங்கள் கருவை கண்டது, நிறைய காரியங்களை குறித்து என்ன செய்யலாம், பேசலாம். நிறைய காரியங்கள் நடக்குது, பாதிக்கிறோம். அதெல்லாம் எங்கே இருந்தாலும் அவர் நம்மை காணிக்கிற தேவன், அவர் என்னை உருவாக்கிய தேவன், அவர் என்னை மீட்டுக்கொண்ட தேவன், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். நான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எனக்கு தந்திருக்கிறார். நானும் கடைசி எக்காலம் தோணிக்கும். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் அருவமாக்கப்படுவோம். அந்த கிருபையை அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். எனவே அவர் என்னுடைய ஆண்டவராகவும் என்னுடைய தேவனாகவும் இருக்கிறார். நான் இந்த விசுவாசத்திலே முழுவதுமாக விசுவாசித்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தான் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.